அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அவியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாமியோடைய ஓவியங்கள், அதற்குண்டான காரணங்கள், அந்த சுவாமியோட பெயர் என்ன, அந்த சுவாமி எந்த திருத்தலத்துல இருக்கார், இது மாதிரியான விஷயங்களை நிறைய பார்த்துட்டு வரோம். அப்படி நம்ம இப்ப பார்க்கக்கூடிய மூர்த்தி கஜசம்கார மூர்த்தி. இது சிவபெருமானுடைய ஒரு வடிவம்தான். எப்படி சுவாமிக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு வடிவம் சொல்றோமோ, இல்ல 5 நடராஜ சபைகள் இருக்கும். அது மாதிரி சிவபெருமானுக்கு இன்னொரு வகையான ஒரு கோவில்களும் உண்டு. அது என்ன, அதுக்கு பெயர் என்னன்னா அட்டவீரட்டானம் சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய வீரதீர செயல்களை பெருமைப்படுத்தக்கூடிய 8 கோவில்கள் உண்டு. அந்த கோவில்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய வழுவூர்ல இருக்கிற கஜசம்கார மூர்த்தியை தான் இப்ப நம்ம இந்த காணொளியில ஓவியமாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த கஜசம்கார மூர்த்தி யாருன்னா, அதாவது தாருகாவனத்துல இருக்கிற ரிஷிகள் தாங்கள் தான் பெரியவர்கள், அதாவது இறைவன் இல்லை வேள்வியே போதும், நம்ம அந்த முக்தி நிலையை அடையலாங்கிற ஒரு அகங்காரத்துல இருக்கிறப்ப சிவபெருமான் போய் நிறைய அங்க லீலைகள் செய்கிறார். அப்படி வந்தது சிவபெருமான் என்று அறியாம அந்த நபரை எதிர்த்து ஒவ்வொரு வேள்வியிலிருந்து ஒவ்வொரு பொருளாக அனுப்பி கொண்டே இருக்காங்க. அந்த நபரை அழிக்க, யாரு? சிவபெருமானை அழிக்க. அப்ப அதுல இருந்து ஒரு மிருகமாக வந்த அந்த யானைய சுவாமி வீழ்த்தி அதோடைய தோழை எல்லாத்தையும் பீர்த்து அது சட்டையாக அணிங்கக்கூடிய இந்த மூர்த்தி தான் கஜசம்கார மூர்த்தி. தேவார பதிகத்திலையும் கரி உரி அணிந்த சிவன், அதாவது கரின யானை, அதோடைய தோலை சுவாமி ஆடையாக அணிந்தவர் என்று பொருளாக தேவார பாடல்களையும் இதோடைய குறிப்புகள் இருக்கு. சுவாமிக்கு நம்ம எத்தனை கரங்களோட ஓவியம் வரைந்திருக்கோம்னா 8 கரங்களாக இருக்கக்கூடிய இந்த ஓவியத்தை நம்ம பார்த்திருக்கோம். இதுல வலது முன்கரத்துல சுவாமி சூலம் தாங்கியிருக்கார். வலது மேற்கரத்துல அந்த யானையோட ஒரு தோலை பீத்து அதை வடிவமாக பிடித்திருக்கிறார். அடுத்து கீழ்கரத்துல உடுக்கை, அடுத்த கீழ்கரத்துல கத்தி, அப்படி இடது கரத்துல முன்கரத்துல கபாலம், கேடயம், பாசம், அது இன்னொரு இடது மேற்கரத்தால் அந்த தோலை பிடித்து சுவாமி ஒரு வளைந்த ஒரு கோலத்துல, அதாவது சுவாமியுடைய வலது கால் அந்த யானையினுடைய தலையை நல்லா அழுத்திய நிலையில தன்னுடைய இடது காலை நன்றாக தூக்கிய நிலையிலையும் மடித்து அது தூக்கி இருந்தாலும் அவர் நடராஜர் மாதிரி அந்த காலை தொங்க விடாம அந்த தன்னகத்தை அழுத்தி கொண்டு சுவாமியுடைய பின்புறம் கிட்டத்தட்ட தெரியுமாறு அந்த அளவுக்கு ஒரு வளைவாக இருக்க, அந்த வளைவு நெளிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஓவியமாக தான் இந்த ஓவியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ வழுவூர்ல இருக்கிற பெருமாள் பஞ்சலோக சிற்பத்தால ஆனவர். அவர் அந்த ஒரு இதையில அந்த அளவுக்கு ஆடை அணிந்திருக்க மாட்டார். ரொம்ப மெல்லிய ஆடை அணிந்த போலதான் அந்த பஞ்சலோக சிற்பத்திலே இருக்கும். நம்மளும் அதே மாதிரி ஒரு சிறிய ஆடை அணிந்தால் போலும் தான் சுவாமியை ஓவியமாக வரைந்திருக்கிறோம். இதுல என்ன இந்த சுவாமிக்கு இன்னொரு விசேஷம்னா அவருடைய தலைக்கோலம். இந்த தலைக்கோலத்தினுடைய பெயர் ஜடாமண்டலம்னு பெயர். அதாவது ஜடைனா முடி, மண்டலம்னா வட்டமாக இருக்கக்கூடிய, அதாவது மண்டலம், அந்த சப்பங்காலும்பாங்க, மண்டலம் போட்டு அமர்வதும்பாங்க. அது மாதிரி சுவாமியோடைய அந்த முகம், அந்த பின் தலையை சுத்தி வரக்கூடிய அந்த மண்டலம், அந்த வட்டத்துக்குள்ள அந்த முடிகள், அந்த சுருள் முடிகள். இந்த ஜடாமண்டலத்துக்கு என்ன இதுனா, அந்த சுருள் முடிகள் அடங்காது. ஒரு சில பேருக்கு அந்த சுருள் முடி வச்சிருக்கோம் பார்த்தோம்னா அந்த அடங்கவே அடங்காது. அது அந்த தலையோட அடர்ந்து போகாம அது தனியா இருக்கும். அப்படியே எப்படி அந்த அவங்க வாடுறாங்களோ அந்த இடத்துக்கு அப்படியே வட்டமாக இருக்கும். அது போல சிவபெருமானுக்கும் சுருள் முடி இருக்கிற காரணத்தினால அவர் அந்த விரித்து நிலையில அந்த முடிகள் அழகா வட்டமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஜடாமண்டலம். அதே போல அந்த சிரசுலையும் சுவாமி அழகா அந்த பிறைச்சந்திரனை சூடியிருக்கிறார் போலையும் அந்த தலையில் அந்த பூரிமம், லலாடப்பட்டம், அந்த நெற்றி, அந்த முடிகள் அந்த நெற்றியை படராம இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் தான் அந்த லலாடம். அந்த லலாடம் அணிந்திருக்கிறார். அப்புறம் வலது காதுல மகர குண்டலம், அந்த மீன் போன்ற ஒரு கம்பளம். இடது காதுல பத்திர குண்டலம், அந்த ஓலைய சுருட்டி அந்த காது மடல்ல வச்சுறது தான் பத்திர குண்டலம்.
இது போன்ற காதணிகளை சுவாமி அணிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கழுத்தணின்னு பார்க்க சொல்ல எப்பயும் போல அந்த கழுத்து ஒட்டின ஒரு அட்டிகை, அடுத்து அந்த நெல்மணிகளாக இருக்கக்கூடிய அந்த ஆபரணத்துக்கு பெயர் சரப்பள்ளி, அப்புறம் ஒரு முத்து மாலை அணிந்திருக்கிறார். பூணூல் யக்ஞோப வீதம் அணிந்திருக்கிறார். உதரபந்தம், அதாவது அந்த வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆபரணத்துக்கு பெயர் தான் உதரபந்தம். இதை கற்றுதான் மறை உரியாக அந்த சிறிய ஆடையாக அணிந்திருக்கிறார். அடுத்து வீரக்கழல். வீரக்கழல் என்னன்னா, அந்த வலது முன் கால் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மணி இருக்கும், அதுக்கு பெயர் தான் வீரக்கழல்னு பெயர். அந்த ஆபரணம் ஒரு காலில் தான் அணிவாங்க. அப்புறம் கால்கள் எப்பயும் போல சதங்கை, இது போன்ற ஆபரணங்களும், கைகள்ல கடகங்கள், எல்லா கைகளிலுமே அந்த இரண்டு அந்த கடகங்கள் தாண்டி அந்த முன் கை, அந்த தோள்பட்டை இருக்கிற கைகளுக்கு அழகாக கேயூரம்னு சொல்லுவாங்க. அந்த வளைந்து அந்த காது மடல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த தோளுடைய அந்த வளைவு வரைக்கும் கூடிய ஆபரணத்துக்கு பெயர் கேயூரம். அந்த கேயூரம் அணிந்து ரொம்பவே திவ்யமாக அந்த ஒரு கோபமாக இருந்தால் அந்த சிரிப்பு, அந்த கோரை பற்கள் வெளியே வந்தா போல நம்ம ஓவியமாக வரைந்திருக்கிறோம். இந்த அட்டை வீரட்டானத்துல நம்ம ஒரு மூர்த்தியை தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது வலுவூர்ல இருக்கக்கூடிய கஜசம்ஹார மூர்த்தியை தான் நம்ம பார்த்துருக்கோம். இதே போல 7 மூர்த்திகள் இருக்காங்க. அவர்களுடைய ஓவியத்தையும் அவர்களுக்குண்டான காரணங்களையும் நம்ம மேலும் ஓவியமாக இன்னும் நிறைய பார்க்க உள்ளோம். இது போன்ற ஓவியங்களையும் சுவாமியுடைய தகவல்கள், அந்த சுவாமி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மேலும் நிறைய இது மாதிரியான மூர்த்திகள், நம்மளுக்கு தெரியாத மூர்த்திகளை தான் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரியாத மூர்த்திகள் எவ்வளோ உண்டு. சிவனுக்கு 64 சிவமூர்த்தங்கள் இருக்கிறாங்க, அதாவது சிவபெருமானுக்கு மட்டுமே. அதில் பைரவர் நம்ம நிறையவே ஒரு குறும்பதிவாக நம்ம 2-3 ஓவியங்களாக பார்த்துருக்கோம். இப்போ தான் நம்ம கஜசம்ஹார மூர்த்தியை பார்க்குறோம். இது இல்லாமல் நிறைய சிவமூர்த்திகள் வடிவங்கள் எல்லாமே இருக்குது. அது போன்ற வடிவங்களை தெரிஞ்சுக்கவும் நம்ம நிறைய காணொளி பார்க்க இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த சின்ன ஒரு சேனலுக்கு இன்னும் மேலும் ஒரு ஊக்கமாக இருக்கும். நன்றி.